இந்த ஜெனரேஷன்ல பிரெக்னன்சியை தள்ளி போடுறவங்க அதிகமா இருக்காங்க. தள்ளி போடுறது இங்க பிரச்சனையே இல்ல. அதுக்கு முன்னாடி உங்க ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத டாக்டர் கிட்ட செக் பண்ணாம விட்டுறாதீங்க. சரி, இப்போ பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கணும்ல. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வாங்க. பிரெக்னன்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பீரியட் சைக்கிளை கால்குலேட் பண்ணுங்க. இப்போ அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா, நவம்பர் மாசம் 15ஆம் தேதி மறுபடியும் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுடைய பீரியட் சைக்கிள் அப்படின்றது 31 நாளா இருக்கும். இதே இது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி உங்களுடைய பீரியட்ஸ் நாள் இருக்கு, நவம்பர் மாசம் 7ஆம் தேதியே உங்களுடைய பீரியட் சைக்கிள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய சைக்கிள் அப்படின்றது 23 நாளா இருக்கும். இப்படி 32 நாள், 35 நாள், 38 நாள், 31 நாள் அப்படின்னு பீரியட் சைக்கிள் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரி, பீரியட் சைக்கிளை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஓவலேஷன் டேட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி உங்களுடைய பீரியட்ஸ் டேட் இருக்கு, நவம்பர் மாசம் 15ஆம் தேதி உங்களுடைய பீரியட்ஸ் டேட் மறுபடியும் வருது அப்படின்னா, இந்த நவம்பர் மாசம் 15ஆம் தேதியில இருந்து ரிவர்ஸ்ல 14 நாளை கழிச்சிங்கன்னா நவம்பர் மாசம் 2ஆம் தேதி வரும். அதுதான் உங்களுடைய ஓவலேஷன் டேட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தான் கருமுட்டை வெளியே வரும். அந்த ஒரு நாள் மட்டும்தான் வருமான்னு கேட்டா, ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த 4 நாளுமே நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம்.